நமது மெய்ப்பரும் நமது மீட்பரும் நமது ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவில் பிரியமான உறவுகளே, நாள்தோறும் வத்திக்கான் வானொலியின் நிகழ்ச்சிகளை அருள் ஒளி இணையதளம் வழியாக உங்களுக்கு நாங்கள் ஒளிபரப்புகின்றோம். உங்களுக்காக தொகுத்து வழங்குபவர் உங்கள் அன்பு சகோதரன் பேசாலை தாஸ். லௌதேத்தூர் இயேசுஸ் கிறிஸ்துஸ். இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல்லுலகில் வாழும் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக. அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்க இருப்பவை தடம் தந்த தகைமை, நேர்காணல் மற்றும் செய்திகள். தடம் தந்த தகைமை. எருசலேம் கிபெயோனில் வழிபாடு செய்த அரசர் தாவீது. தாவீது ஆண்டவரின் உடன்படிக்கை பேழையின் முன் தொடர்ந்து எந்நாளும் பணிவிடை செய்வதற்காக பேழைக்கு முன்பாக இருக்குமாறு ஆசாபையும் அவரின் உறவின் முறையாரையும் பணித்தார். ஓபேது ஏதோமும் அவரின் உறவின் முறையாளர்களான 68 பேரும் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். எதுத்தூனின் மகனான ஓபேது ஏதோமும் கோசாவும் வாயில் காவலராக நியமிக்கப்பட்டனர். குரு சாதோக்கும் அவர் உறவின் முறை குருக்களும் கிபெயோன் தொழுகை மேட்டில் ஆண்டவரின் திருக்கூடாரத்தின் முன் பணி செய்ய வேண்டும். இஸ்ரேலுக்கு ஆண்டவர் கட்டளையாக தந்த திருச்சட்டத்தில் எழுதியுள்ளபடி காலையிலும் மாலையிலும் தவறாமல் எரிபலி பீடத்தின் மேல் அவர்கள் எரிபலிகளை செலுத்த வேண்டும். இவர்களோடு ஏமானையும் எதுத்தூனையும் பெயர் சொல்லி தேர்ந்து கொள்ளப்பட்ட சிலரையும் ஆண்டவரின் பேரன்பு என்றென்றும் உள்ளது என்று எடுத்துரைத்து அவருக்கு நன்றி செலுத்துமாறு கட்டளையிட்டார். இவர்களோடு ஏமான், எதுத்தூன் ஆகியோரை எக்காலங்களையும் கைத்தாளங்களையும் இறை பாடலுக்குரிய இசை கருவிகளையும் இசைக்க ஏற்படுத்தினார். எதுத்தூனின் புதல்வரை வாயில் காவலராக நியமித்தார். பின்னர் மக்கள் அனைவரும் தம் வீடு திரும்பினர். தாவீதும் தம் வீட்டாருக்கு ஆசி வழங்க வீடு திரும்பினார். நேர்காணல். இசை வழியாக இறைப்பணியாற்றுவோம். இதயத்திற்கு இதமாக உள்ள இசை உரையாடலை நமக்குள் திறக்கின்றது. சந்திப்பு மற்றும் நட்புறவை பேணி வளர்க்கின்றது. அமைதிக்கு வழியமைக்க நமக்கு அழைப்பு விடுக்கின்றது என்று இசை குறித்து பல நேரங்களில் எடுத்துரைத்துள்ளார் நமது முன்னாள் திருத்தந்தை பிரான்சிஸ். இசை நம் வாழ்வோடு இரண்டர கலந்தது. பிறப்பு முதல் இறப்பு வரை இசை நம் வாழ்வோடு இணைந்தே நடைபோடுகின்றது. திருவழிபாடு மற்றும் நற்செய்தியின் பறைசாற்றுதல் ஆகிய முக்கிய செயல்பாடுகளில் இசையின் பங்கு முக்கியமானது. ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள், உலகின் எல்லையெங்கும் அவர் புகழ் பாடுங்கள் என்று இறைவாக்கினர் எசாயா வழங்கும் அறிவுரைக்கு ஏற்ப விவிலியம் முழுவதும் இசைக்கு தனியொரு இடம் வழங்கப்பட்டுள்ளது. இசை இருக்கும் இடத்தில் தீமையே எதுவும் இருக்க இயலாது என்று தோன் குய்சோத் தனது மிகுவேல் செர்வாண்டஸ் எனும் நூலில் எடுத்துரைக்கின்றார். இசையின் ஒரு முக்கிய அங்கமாக மௌனம் உள்ளது. ஏனெனில் இறைவனுக்கு புகழ்பாட அழைப்பு விடுத்த இறைவாக்கினர் எசாயா, வெகு காலமாய் நான் மௌனம் காத்து வந்தேன், அமைதியாயிருந்து என்னை கட்டுப்படுத்திக் கொண்டேன் என்று எடுத்துரைத்து அமைதி மற்றும் மௌனம் வழியாக இறைப்புகழ் பாட வலியுறுத்துகின்றார். இன்னிசை கலைஞர்களுக்கான யூபிலி திரு அவையில் அண்மையில் சிறப்பிக்கப்பட்டதை முன்னிட்டு இன்றைய நம் நேர்காணலில் இசை வழியாக இறைப்பணி ஆற்றுவோம் என்ற தலைப்பில் தனது இசை பணி பற்றியும் வாழ்வு பற்றியும் தனது கருத்துக்களை நம்முடன் பகிர்ந்து கொள்பவர் திருமதி விமலா ஆல்பர்ட். இசை வழி இறைப்பணி எனும் அளப்பரிய பணியை கத்தோலிக்க திரு அவைக்கு 20ஆம் நூற்றாண்டின் தொடக்க காலத்தில் இருந்தே ஆற்றி வந்த
தூத்துக்குடி மாவட்டம் கயத்தாறு முத்தமிழ் வித்தகர் புலவர் பெருமான் திருமிகு ஐயாத்துரை பாகவதர் அவர்களின் வழிவந்த 4வது தலைமுறையைச் சார்ந்தவர். சென்னையில் வசிக்கும் திருமதி விமலா ஆல்பர்ட் அவர்களை இசைவழி இறைப்பணி குறித்த கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள எம் வத்திக்கான் வானொலி நேயர்கள் சார்பில் அன்புடன் அழைக்கின்றோம். இறைவனின் அன்பு உறவிது, அவர் நினைவாய் செய்திடும் பலிது. இறைவனின் அன்பு உறவிது, அவர் நினைவாய் செய்திடும் பலிது. இறையில் இணைய அன்பில் நனைய மகிழ்வாய் நாமும் கலந்திடுவோம். இறையில் இணைய அன்பில் நனைய மகிழ்வாய் நாமும் கலந்திடுவோம். வணக்கம் திருமதி விமலா ஆல்பர்ட் அவர்களே. இன்னிசை குழுவினருக்கான யூபிலி திரு அவையில் கொண்டாடப்படுவதற்கான காரணம் என்ன என்பது பற்றி எங்களுடன் பகிர்ந்து கொள்ள முடியுமா? வத்திக்கான் வானொலி நேயர்களுக்கு வணக்கம். மகத்துவ மாண்புமிக்க நம் கத்தோலிக்க திரு அவை இறைவனின் மாபெரும் கொடை. இதன் மேன்மையை நாம் மகிழ்ந்து கொண்டாட, எதிர்நோக்கின் திருப்பயணிகளாக வாழ, நம் நினைவில் வாழும் திருத்தந்தை பிரான்சிஸ் இந்த ஆண்டை யூபிலி ஆண்டாக சிறப்பிக்க அழைப்பு விடுத்து தொடங்கி வைத்தார்கள். திரு அவையானது தான் மேற்கொள்ளும் அனைத்து பணிகளிலும் யூபிலி ஆண்டை சிறப்பித்து வருகிறது. திரு அவையின் குறிப்பிடத்தக்க மிகவும் இன்றியமையா பணி என்பது திருவழிபாட்டு பணியாகும். கிறித்தவ வாழ்வினை அர்த்தமுள்ள அருள் வாழ்வாக ஆழப்படுத்துவது திருவழிபாடு. இதற்கு உயிர்ப்பு தருவது இறை இசை. ஆண்டவர் எவ்வளவு இனியவர் என்று சுவைத்துப் பாருங்கள். திருப்பாடல் 34:8 கூறுகிறது. ஆம், ஆண்டவர் எவ்வளவு இனியவர் என்று இசைத்துப் பார்ப்போமே. இறை மக்களிடையே இறை ஒன்றிப்பை ஏற்படுத்தி இறை அனுபவம் பெற வைக்கும் இசைக்குழுவினரின் உன்னத பணியை சிறப்பிக்கும் விதமாக இறை இசைக்குழுவினருக்கான யூபிலி கொண்டாடுவது என்பது மிகுந்த மகிழ்வை தருகிறது. இது இறை இசைக்குழு பெற்ற பெரும் பேறு, இறை ஆசியும் ஆகும். திரு அவை வளர்ச்சியில் இன்னிசை குழுவினர் ஆற்றக்கூடிய செயல்பாடுகள் என்ன என்பது பற்றி எங்களுக்கு கொஞ்சம் எடுத்துரையுங்களேன். இறை இசைக்குழுவினர் திரு அவை விதிமுறைகளை கருத்தில் கொண்டு அருள் பணியாளர்களின் வழிநடத்துதலை ஏற்று திருவழிபாட்டை மேன்மையுறச் செய்பவர்களாக எப்போதும் திகழ வேண்டும். திரு அவையின் பாரம்பரியம் மாறாமல் திருவழிபாட்டின் தனித்துவத்தை எடுத்துரைக்கும் இறை இணைப்பாளர்களாக ஒவ்வொருவரின் உறவு பாலமாக செயல்படுவது இன்றியமையாததாகும். எந்த இசையாக இருந்தாலும், அதாவது கர்நாடக இசை, மேற்கத்திய இசை, மெல்லிசை, அவற்றின் இசை மரபுகளின் தன்மை இவர்களால் காக்கப்பட வேண்டும். எளிய மக்களும் இணைந்து இறைவனைப் போற்றும் இனிய இசையை தருவது, இசையின் வடிவில் இறைவனை காணச் செய்வது, இறை வார்த்தையின் புனிதத்துவத்தை எடுத்துரைக்கும் கருவிகளாக செயல்படுவது இவர்களின் முக்கியமான பணியாகும். தெய்வீகம், இனிமை நிறை உணர்வு, இதய அமைதி, வலுவூட்டும் இறை சக்தி இவற்றை தரும் பாடல்கள் பாடும்போது பங்கேற்போர் அனைவரும் திருப்பலியின் உன்னதத்தை அனுபவிக்க வேண்டும். திருப்பாடல்களையும் புகழ்பாக்களையும் ஆவிக்குரிய பாடல்களையும் நன்றியோடு உளமாற பாடி கடவுளை போற்றுங்கள். கொலோசேயர் 3:16. பவுலடியாரின் கூற்றை உள்வாங்கி புதுப்பொலிவோடு உளமகிழ்வோடு இறை அன்பை உணர வைக்கும் பங்களிப்பாளர்களாக இறை இசைக்குழுவினர் என்றென்றும் செயல்பட வேண்டும். அதன் மூலம் திரு அவையை வளர்ச்சியுறச் செய்ய வேண்டும். உங்களது இசை அனுபவம் மற்றும் நோக்கம் பற்றியும் இளையோருக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய செய்தி என்ன என்பது பற்றியும் எம் வானொலி நேயர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்களேன். ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகின்றது.
நம் அன்னை மரியின் பாடல்தான் என் இதய தாகம், என் இசையின் தாகம். இசைவழி இறைப்பணி, என் முன்னோர்கள் தந்த அரும்பணி. என் பூட்டன் தாத்தா முத்தமிழ் வித்தகர் திரு ஐயாத்துரை பாகவதர், என் பாட்டி சங்கீத சிரோமணி திருமதி தவமணி அம்மாள், என் முதல் குருவும் என் தந்தையுமான திரு வின்சென்ட், இவர்களின் வாழ்வும் திரு அவைக்கு ஆற்றிய பணியும் என் இசை பயணத்தின் அடித்தளமாகும். இறைவார்த்தையினை அனைவரும் எளிதாக புரிந்து கொள்ளும் வகையில் கவித்துவம் நிரம்பிய கீர்த்தனைகளை கர்நாடக இசையினால் அலங்கரித்த மாமேதைகளின் வழியில் கர்நாடக இசை, மேற்கத்திய இசை, மெல்லிசை இவற்றில் முறையான பயிற்சி பெற்று என் இசை பணியை தொடர்வது இறைவன் எனக்கு தந்த அளப்பரிய கொடை. நீரே என் தந்தை, நீரே என் அன்னை, எனக்கெல்லாமும் நீரே ஐயா என்று என் மீட்பராம் கடவுளை நினைத்து இசைக்கருவிகள் மீட்டி இறைப்புகழ் பாடுவது, இறை மக்களை பாட வைப்பது நான் முன்னெடுக்கும் மகத்தான பணி. இறைவனின் அன்பு பெரியது, இறைவனின் அன்பு உயர்ந்தது. இறை சாட்சியாய் வாழ்வது இறைவன் விரும்புவது. இதை பறைசாற்றும் விதமாக மிகுந்த முனைப்போடு 35 வருடங்களாக சென்னையில் இறை இசைக்குழுவை வழிநடத்தி வருகிறேன். திருப்பலியில் கலந்து கொள்ளும் ஒவ்வொருவரும் இறைவனோடு ஒன்றித்து இறை மீட்பை அடைய வேண்டும், இறை அன்பை உணர வேண்டும். இதுவே எங்கள் குழுவின் சாராம்சமாகும். தூய ஆவியின் அருள் துணையோடு நிறைய பாடல்கள் எழுதி இசையமைத்து பாடி என் வலையொளி தளமான ஜீசஸ் ஆல்வின் கிரியேஷன்ஸ் மூலமாக பாடல்களை வெளியிட்டு வருகிறேன். இப்பாடல்களை கேட்கும் யாவரும் இறை அருளினால் புதுமை பெற வேண்டும் என்பது என் இறை வேண்டலாகும். திரு அவையில் இறை இசையின் முக்கியத்துவத்தை இளம் தலைமுறையினர் உணரும் வகையில் சிறப்பு பயிற்சி அளித்து வருகிறேன். இது நான் மேற்கொள்ளும் முக்கியமான பணியாகும். மிகுந்த ஆர்வமுடன் இவர்கள் என்னிடம் கற்றுக்கொள்வது எனக்கு மன நிறைவை தருகிறது. திரு அவையை இறை இசையினால் அலங்கரிக்கவிருக்கும் அழகு மலர்களாக இவர்கள் திகழ்வார்கள் என்ற நம்பிக்கையை தருகிறது, புதிய உத்வேகத்தையும் அளிக்கிறது. ஆம், புனித திரு அவையாம் கத்தோலிக்க திரு அவை இளம் தலைமுறையினரால் பாங்குற மிளிர வேண்டும், ஒளிர வேண்டும். இவர்கள் எதிர்நோக்கின் திருப்பயணிகளாக திகழ வேண்டும். இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெற வேண்டும். வாய்ப்பளித்த வத்திக்கான் வானொலிக்கு நெஞ்சம் நிறைந்த நன்றி. நன்றி திருமதி விமலா ஆல்பர்ட் அவர்களே. மிக தெளிவாக, அருமையாக இசை வழியாக இறைப்பணியாற்றும் உங்களது அளப்பரிய பணி பற்றிய கருத்துக்களை எங்களுடன் பகிர்ந்து கொண்டீர்கள். உங்களது இசைப்பணி சிறக்க எம் வத்திக்கான் வானொலி நேயர்கள் சார்பில் வாழ்த்துக்களும் ஜெபங்களும். பணிவுடன் வாழ்ந்திட அழைக்கிறார் இயேசு, பாதங்கள் கழுவியே காட்டினார். அன்புடன் நட்புடன் பழகினார், அந்த அன்பையே பகிர்ந்திட சொல்கிறார். பணிவுடன் வாழ்ந்திட அழைக்கிறார் இயேசு, பாதங்கள் கழுவியே காட்டினார். அன்புடன் நட்புடன் பழகினார், அந்த அன்பையே பகிர்ந்திட சொல்கிறார். அவர் அன்பு பெரியது, அவர் அன்பு. இசை வழியாக இறைப்பணி ஆற்றுவோம் என்ற தலைப்பில் இன்றைய நேர்காணலை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி. செய்திகள்.
தான் திருத்தந்தையாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு வாரத்திற்கு பின் இவ்வெள்ளியன்று திருப்பிடத்திற்கான பல்வேறு நாடுகளின் தூதுவர்களை திருப்பிடத்தில் சந்தித்த திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் அமைதி, நீதி மற்றும் எதிர்நோக்கின் பாதையை பின்பற்றுமாறு அழைப்பு விடுத்தார். மனிதகுலம் அனைத்திற்கும் சேவையாற்ற வேண்டிய திரு அவையின் அர்ப்பணத்தை மீண்டும் எடுத்துரைத்த திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் தூதரக முகவர்களை உள்ளடக்கிய சமூகம் என்பது வாழ்வின் இன்ப துன்பங்களை மக்களோடு பகிர்வது மட்டுமல்ல, மனிதாயுமான மற்றும் ஆன்மீக மதிப்பீடுகளில் தன் அடித்தளத்தை கொண்டுள்ளது என்றார். மேய்ப்பு பணி அக்கறையை கொண்டுள்ள திரு அவை இந்த தூதரக முகவர்கள் சமூகத்தில் சலுகைகளை தேடவில்லை, மாறாக பாலங்களை கட்டி எழுப்புவதற்கான வாய்ப்புகளை தேடுகின்றது என்றார் திருத்தந்தை 14ஆம் லியோ. ஏழைகள் மற்றும் ஓரங்கட்டப்பட்டவர்களுக்கான அர்ப்பணங்கள், இயற்கையை பாதுகாப்பதில் கவனம், செயற்கை நுண்ணறிவு போன்றவைகள் குறித்து திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் பணி தொடர்ந்து தூண்டுதல்களை பெற்று வருவதாக அறிவித்த திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் உலகம் முழுவதும் உள்ள நாடுகளில் திரு அவை தன் உறவை பலப்படுத்த வேண்டும் என கேட்டுக்கொண்டார். திரு அவையின் அரசியல் தூதரக பணிகளில் அமைதி, நீதி மற்றும் உண்மை ஆகிய மூன்றும் அடிப்படையாக இருக்க வேண்டும் என்பதையும் வலியுறுத்திய திருத்தந்தை, அமைதி என்பது போரற்ற நிலை என்பதல்ல, மாறாக மனித மனங்களின் தாழ்ச்சியிலும் கவனமான உரையாடலிலும் தற்பெருமை மற்றும் பழிவாங்கலை மறுதளித்தலிலும் பிறக்கின்றது என்றார். திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்களை வியாழனன்று திருப்பிடத்தில் சந்தித்த உக்ரைனிய கிரேக்க கத்தோலிக்க கிறிஸ்துவ சபையின் தலைவர் அமைதிக்கு அழைப்பு விடுத்து வரும் திருத்தந்தைக்கு தன் நன்றியை வெளியிட்டார். திருப்பிடத்தின் நூலகத்தில் திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்களை சந்தித்து தன் வாழ்த்துக்களை வெளியிட்ட கீவ் நகரின் உயர் பேராயர் பிதா ஸ்வியாத்தியஸ்லாவ் சேவ்சுக் அவர்கள் துன்புறும் உக்ரைன் மக்களுக்கான உண்மையான, நீதியான மற்றும் நீடித்த அமைதி இடம்பெற வேண்டும் என கடந்த ஞாயிறன்று அல்லேலூயா வாழ்த்தொலி உரையில் திருத்தந்தை அழைப்பு விடுத்ததற்கு தான் நன்றியுள்ளவராக இருப்பதாக தெரிவித்தார். உக்ரைன் மக்களின் துன்பங்களின் குரலாக இருந்த திருத்தந்தையின் விண்ணப்பம் சிறை கைதிகள் விடுவிக்கப்பட வேண்டும், கடத்தப்பட்ட குழந்தைகள் உக்ரைனுக்குள் திருப்பி அனுப்பப்பட வேண்டும் என்பதையும் உள்ளடக்கி இருந்ததையும் சுட்டிக்காட்டினார் உக்ரைன் கிரேக்க கத்தோலிக்க தலைவர். ஆப்பிரிக்காவிற்கும் ஐரோப்பாவிற்கும் இடையேயான உறவு ஒருவருக்கான மதிப்புடனும் சுற்றுச்சூழல் குறித்த ஒத்துழைப்புடனும் மனித மாண்பை மையமாக வைப்பதுடனும் இடம்பெற வேண்டும் என அழைப்பு விடுத்துள்ளது ஐரோப்பிய மற்றும் ஆப்பிரிக்க ஆயர் பேரவைகளின் ஒன்றிணைந்த அறிக்கை. ஐரோப்பிய வெளியுறவு அமைச்சர்களின் கூட்டம் இம்மாதம் 21ஆம் தேதி இடம்பெறுவதற்கு முன்பாக ஐரோப்பிய ஆயர் பேரவையும் ஆப்பிரிக்க ஆயர் பேரவையும் இணைந்து அறிக்கை ஒன்றை வெளியிட்டு, இன்று ஆப்பிரிக்காவிற்கு தேவைப்படுவது பிறரன்பு உதவி நடவடிக்கை அல்ல, மாறாக நீதி என அதில் குறிப்பிட்டுள்ளனர். ஐரோப்பிய அவையின் வெளிநாட்டுக் கொள்கைகளில் முக்கியத்துவம் கொடுப்பவைகள் குறித்தவைகளில் குறிப்பிடத்தக்க மாற்றம் வந்துள்ளது குறித்து தங்கள் கவலையை வெளியிடும் ஆயர்கள், ஏழை நாடுகளுக்கு ஒருமைப்பாட்டுடன் உதவ வேண்டிய முக்கியத்துவம் மறைந்து தற்போது பொருளாதார லாபங்களுக்காக கொள்கைகள் வகுக்கப்பட்டு ஐரோப்பா செயல்படுவதாக கவலையை வெளியிட்டுள்ளனர். மார்ச் மாதத்தின் நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்டிருந்தாலும் புதிய திருத்தந்தையின் தேர்வு தங்களுக்கு பெரும் மகிழ்ச்சியை தந்ததாக மியான்மார் தல திரு அவை அறிவித்துள்ளது. புதிய திருத்தந்தையாக 14ஆம் லியோ அவர்கள் தேர்வு செய்யப்பட்டது குறித்து மகிழ்ச்சியை வெளியிட்ட மியான்மார் திரு அவை தலைவர்கள், இஸ்லாமியர், புத்த மதத்தினர், பிற கிறிஸ்தவ சபையினர் என அனைவரும் திருத்தந்தையின் தேர்வு குறித்து மகிழ்ச்சி அடைந்துள்ளதாகவும் மியான்மாரின் அமைதிக்கு அவர் ஊக்கமளிக்க வேண்டும் என எதிர்பார்ப்பதாகவும் தெரிவித்துள்ளனர். சிரியா நாட்டிற்கு எதிரான பொருளாதார தடைகள் அகற்றப்படும் என அமெரிக்க ஐக்கிய நாட்டு அரசுத் தலைவர் டொனால்டு டிரம்ப் அறிவித்துள்ளது உண்மையாக வேண்டும் என்று அறிவித்துள்ள சிரியாவின் கிறிஸ்துவ சமூகம் அனைத்து மக்களும் மாண்புடன் வாழ்வதற்கான உரிமை மதிக்கப்பட வேண்டும் என வலியுறுத்தியுள்ளது. அல் ஆசாத் ஆட்சியின் போது அமெரிக்க ஐக்கிய நாட்டின் பொருளாதார தடைகளால் பாதிக்கப்பட்டிருந்த சிரியா மக்கள் இப்புதிய அறிவிப்பால் மகிழ்ச்சி அடைந்துள்ளதாக அலைப்போ நகரின் அருள்பணி ஜார்ஜஸ் சாபே கூறினார். இந்த அறிவிப்பு குறித்து மக்களுக்கு சந்தேகம் இருக்கின்றது என்ற அருள்பணி சாபே அவர்கள், பொருளாதார தடை நீக்கலுக்கு பிரதிபலனாக அமெரிக்க ஐக்கிய நாடு சிரியாவிலிருந்து ஏதாவது எதிர்பார்க்கும் என்ற அச்சம் மக்களிடம் உள்ளதாகவும் கூறினார். இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகின்றது. நன்றி, வணக்கம்.
இதுவரையும் நீங்கள் செவியுற்றது வத்திக்கான் வானொலியின் இன்றைய நிகழ்ச்சிகள். மீண்டும் மற்றொரு வத்திக்கான் வானொலி நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு விடைபெற்றுச் செல்வது உங்கள் அன்பின் பேசாலை தாஸ்.